ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கான்செப்ட் இருக்கு. இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்ல, இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே ரிப்பீட்டிவா கால் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இதை டெக்னிக்கலா சொல்லணும்னா ரிகர்சிவ்னு சொல்லுவாங்க. ரிகர்சிவா அதை கால் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கால் ஸ்டாக் வந்து ஃபுல் ஆகி கிராஷ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இது நம்ம வாயில சொல்லிட்டோம். இது எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் லூப்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் திரும்ப அந்த லூப்பை வந்து கால் பண்ணியிருக்கேன். வெளியில வந்து ஆக்சுவலான லூப்பை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா கால் ஸ்டாக் உள்ள வந்துருச்சு. கால் ஸ்டாக் தான் ஹார்ட் ஆஃப் த ஜாவா ஸ்கிரிப்ட். எல்லாமே இதுக்குள்ள தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ லூப் வந்துருச்சு. திரும்ப கொடுக்குறேன் லூப் இதை வந்து கண்டினியூஸா எக்ஸிக்யூட் பண்ண விட்டுருவோம். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இவங்க அது வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கும் ஒரு எண்டே இல்லை. ப்ரோ இதை எப்படி நான் ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்கு. இங்க ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்தாலே போதும். நான் பண்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அதே ஃபங்க்ஷன் தான். ஜீரோன்னு சொல்லிட்டு லூப்புக்குள்ள வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்றேன். அதை வந்து பேராமீட்டரா என்னன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இஃப் n ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிச்சுட்டு எனக்கு வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க இந்த லூப்புக்குள்ளே போகாது. இங்கே ரிட்டர்ன் ஆகி இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வெளியில எக்ஸிக்யூட் ஆகி வந்துடும். இப்போ நான் ஸ்டெப் கொடுக்குறேன். லூப் கால் ஆயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நம்ம இந்த டாஸ்க் கியூ மைக்ரோ டாஸ்க் கியூ ரொம்ப நேரமா இதை பார்த்துட்டே இருக்கீங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நாளைக்கு சொல்லித்தரேன். இது வந்து பேசிக்கா அசிங்க்ரனஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும்.